Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு மிக முக்கியமான அப்டேட். As per the notification of MCC, அது MCCயோட நோட்டிஃபிகேஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the தமிழ்நாடு ஸ்டேட் யூஜி கவுன்சிலிங் ரவுண்ட் 1 is being extended. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. The candidate can register and fill the choices and log the choices up to 11 PM of 6th ஆகஸ்ட்டுங்க. அது 6ஆம் தேதி வரைக்கும், 4ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 6ஆம் தேதி 11 மணி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக் பண்ண முடியுங்க. த ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 7 ஆகஸ்ட். ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 8th ஆகஸ்ட்டுங்க. அது 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அப் டு 11 PM வரைக்கும் பண்ணலாம். சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது 7ஆம் தேதி நடக்கும். ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 8th ஆகஸ்ட். The candidate can download their allotment order from 8th August till 13th August. அது 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். The last date for reporting the counseling for தமிழ்நாடு round 1 is till 13th August. அது 13ஆம் தேதி 12 மணிக்கு அப்புறம் நம்ம ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியாது. ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 13ஆம் தேதி 5 மணியோட டைம் முடியுதுங்க. அப்போ இந்த 6 நாட்கள் நமக்கு இருக்குது. அதிகபட்சம் 5 நாட்கள் வச்சுக்கலாம். இந்த டேட்டில் நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி காலேஜில் சேர்றதுக்கு தயாராகிடணும். யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது 8ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.